guys. So next poem is Keats's To Autumn. அவருடைய 1819 ஓட்ஸில் பார்த்தோம். This was his last in his poetic career அப்படின்ட்டு பார்த்தோம். It is full of richness. So the title பார்த்தீங்கன்னா it is addressed to autumn. ஸோ சீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டம் வந்து யாரும் பெருசாக ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. Because spring it stands for life. Okay, winter it stands for death. ஸோ இது ரெண்டும் தான் ஆப்போசிட்டாக வச்சு கம்பேர் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சம்மர் கூட பார்த்தீங்கன்னா shall I call you compare thee to a summer's day. சம்மரும் பார்த்தீங்கன்னா pleasant அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் autumn has always been someone which has always been rejected by the writers. இது ஒரு விஷயமா எடுத்து யாரும் பெருசாக பேசினதா தெரியலை. ஸோ எம்ஜிஆர் மாதிரி என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கைத்தை பிடிச்சிட்டு வருவார். அந்த மாதிரி ஆட்டம் இதை பற்றி பாட்டு எழுத நான் இருக்கேன் அப்படின்னு கீட்ஸ் வராரு. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஓட்ஸ். டைட்டில் பார்த்தீங்கன்னாக்க டு ஆட்டம். ஸோ ஓடு வராது முன்னாடி ரிமெம்பர் தட் ஒரிஜினல் டைட்டில் அது வராது. ஓகே, ஸோ டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓட் அண்ட் ஃபுல் டைட்டில் இஸ் டு ஆட்டம், ரிட்டன் இன் 1819 லைக் த லாஸ்ட் ஒன். இதே மாதிரி தான் 1820 இது பப்ளிஷ் ஆகுது. ஓகே, நம்ம ஓடான கிரீஷனும் அதே மாதிரி தான் பார்த்தோம். 19 எழுதுறாரு, 20 பப்ளிஷ் ஆகுது. இட் இஸ் லாஸ்ட் ஆஃப் தி 1819 ஒரு 6 பார்த்தோம் இல்லையா, அதில் கடைசியாக எழுதுனது இதுதான். மற்ற 5 ஆர்டர் தெரியாது, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்ட்டு. பட் வாட் இஸ் ஷியோர் இஸ் ஆட்டம். டு ஆட்டம் இஸ் லாஸ்ட் ஆஃப் தி 1819 ஓட்ஸ். ஸோ சோர்ஸ் எப்படி இவருக்கு இந்த போயம் எழுத இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுனாக்க, வாக் நியர் வின்செஸ்டர் ஒன் ஆட்டம்னல் ஈவினிங். ஆட்டம் சீசனில் ஒரு சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு இருக்காரு வின்செஸ்டர் பக்கத்தில். எப்படி நம்ம டின்டன் ஆபே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சுற்றிட்டு இருந்தது, அதை வச்சு திரும்ப எழுதின மாதிரி ஒரு சாயங்கால நேரத்தில் இச்சின் அப்படிங்கிற ரிவர் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. ஸோ அதை இவரே வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜான் ஹாமில்டன் ரெய்னல்ஸ் அப்படிங்கிறவருக்கு கீட்ஸ் எழுதியிருக்கார். இப்போ ஒரு லெட்டரு அதில் மென்ஷன் பண்ணுவார் அவரு, இந்த மாதிரி சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், இந்த சீன் பார்க்குறப்ப ஐ வாஸ் ஸோ மச் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஃப்ரம் தட் ஐ ஹவ் ரிட்டன் திஸ் போயம் அப்படின்ட்டு அவரே சொன்னது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது, இஸ் ஓன் வேர்ட்ஸ், அவர் ஃப்ரெண்டுகிட்ட கன்ஃபஸ் பண்ணினது. ஸோ திஸ் இஸ் தி ஆத்தென்டிக்கல் சோர்ஸ் ஃபார் திஸ் போயம். சாயங்காலம் வாக்கிங் போகிறப்ப அந்த சீனரிஸ் எல்லாம் பார்க்குறப்ப எழுதியிருக்காரு. செட்டிங் இந்த ஆட்டம்னல் இங்கிலீஷ் கண்ட்ரி சைட், வில்லேஜ் சைட். ஒரு சாயங்காலம் டைம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் தான் இந்த போயம் செட் ஆயிருக்கு. ஓகே, ஸ்பீக்கர் ஆப்வியஸ்லி த போயட், அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு நான் தான் அப்படின்ட்டு. லிசனர் யார்கிட்ட சார் சொல்கிறாரு, யாரை பார்த்து பேசுறாருன்னா ஆட்டம். மனுஷனை மதிக்கவே மாட்டார் போல. முன்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உயிரே இல்லாத ஒரு ஏர்ன் கிட்ட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா. ஸ்டில் அண்ட் ராவிஷ் பிரைட் ஆஃப் குவைட்னஸ், ஃபாஸ்டர் சைல்டு, சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படின்னு வார்த்தையை போட்டு சொல்லிட்டு இருந்தார். இங்கே யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கிட்டே பேசுகிறாரு. அதை ஒரு உருவகப்படுத்தி அதுகிட்ட பேசுகிறார், பெர்சானிஃபை பண்ணி ஒரு பொண் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, என்ன பண்ணுறது, பொண்ணுங்க யாரும் இவர்கிட்ட பேசலை, லவ் பண்ணதையும் துரத்தி விட்டாங்க இவரை, வேற வழி இல்லை, யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் பேச வேண்டியதான் பேசிகிட்டு இருக்கார். ஸோ டோன் போயம் எப்படி, இன்டாக்சிகேட்டட் பை நேச்சர், ஓவர்வெல்ம்டு பை நேச்சர். அந்த ஆட்டம் சீசன் வந்து இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, பார்த்து வியந்து சொல்லிட்டு இருக்காரு. தீம் 3 ஸ்டான்ஸா இதில் இருக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சீசன் ஆர் டெஸ்கிரைப். 3 ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, என்னெல்லாம் கிடைக்குது. செகண்ட் இட்ஸ் லேபர், என்னெல்லாம் அது செய்யுது, எது நம்ம ஆட்டம். கடைசியாக அதோடைய டிக்ளைன், எப்படி அது முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது. சிமிலர்லி லைஃப் வில் ஆல்சோ ப்ராக்ரஸ் அண்ட் வில் எண்ட். லைஃப் அந்த மாதிரி தான், ஸ்டார்ட் ஆகி அதோட ஒர்க் பண்ணி கடைசியாக முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். லைன்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3 ஸ்டான்ஸா வித் 11 இன் ஈச் ஸ்டான்ஸா. 11 லைன்ஸ் இருக்கு, 3 ஸ்டான்ஸா, மொத்தம் 33 லைன்ஸு. அது ஸ்ட்ரக்சர் பிரிச்சோன்னா 4+7 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 வந்து குவாட்ரின் ஒரே மாதிரி இருக்கும், மீதி 7 வந்து ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அயாம்பிக் பென்டாமீட்டர் ஸ்டான்ஸா தான். ஸோ எல்லாமே இது வரைக்கும் பார்த்த போயம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஸோ ஸ்டான்ஸா டிஸ்கிரிப்ஷன் 3 ஸ்டான்ஸா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எதை பற்றி பேசுறாருன்னா, இட் இஸ் அபவுட் ஆட்டம்ஸ் பிளான் வித் இட்ஸ் ஃப்ரெண்ட் சன், சூரியன். சூரியன் என்ன சொல்றாரு, நம்ம ஆட்டமோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்னென்னலாம் பண்றாங்க, என்ன பண்ணலான்னு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா.
Okay, second stanza, where you can find autumn. Autumn எங்க ஊர் சுத்திட்டு இருக்கும்? Bad donkey, small wall. கழுதை கேட்டா குட்டிச்சவரு. இங்கிலீஷ்லாம் அப்படித்தான் கத்துக்கணும், சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி எங்க சுத்திட்டு இருக்கும் அப்படிங்கிறத விளக்கமா சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸா, the music of autumn. ஸோ ஆட்டம் சீசனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மியூசிக் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறது இதில் சொல்கிறாரு. இட்ஸ் வெரி சிம்பிள் போயம், ஷார்ட்டர் ஒன் when compared to the previous one. உடனே கிருஷ்ணன் ஒன்னோட ஒரு சின்ன போயம் தான். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டு ஃபாலோ, ஆல்சோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லெட்ஸ் கெட் டு த போயம். ஸோ டு ஆட்டம். ஓகே, 3 ஸ்டான்ஸா முன்ன சொன்னதான். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஃப்ரெண்ட் ஆஃப் ஆட்டம், சன்னும் அதுவும் சேர்ந்து என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பாருங்க, இதையும் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். சீசன் ஆஃப் மிஸ், ஒன்று வந்து தவ் ஸ்டில் அன்ராவிஷ்ட் பிரைட் ஆஃப் குவைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னை கூப்பிட்ட மாதிரி இது ஆட்டம் என்ன சொல்றாரு, சீசன் ஆஃப் மிஸ்ட் அப்படிங்கிறார். ஸோ என்ன, இதுக்கு அடுத்து வின்டர் வரப்போகுது. வின்டர் வந்தால் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அப்படியே அறக்குறையா அப்படியே பட்டும் படாமல் பூசின மாதிரி பூசாத மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே அப்படியே பனிமூட்டமாக இருக்குமா. அண்ட் மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். மெல்லோ நான் ஏற்கனவே ஒரு போயம் பார்த்தப்ப சொன்னேன், இது நம்ம ஆட்டம் அப்படிங்கிற போயமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதில் அப்படின்னு பார்த்தா ப்ரிலூடில் பார்த்தோம். வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவார், மெல்லோ இயர்ஸ் வில் பிரிங் மீ மோர் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த தீமை யோசிச்சுட்டு எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மனசுக்கு சொல்லுவான், இல்லை இல்லை இது பெரிய தீமு, உனக்கு இப்போ மெச்சூரிட்டி பத்தாது, இன்னும் மெல்லோ இயர்ஸ் போக போக தான் மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிற. சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆட்டம் சீசன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது, இலையுதிர் காலம், இலைகள்லாம் உதிர்ந்துரும் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் நிறையா அப்போ தான் இருக்கும். பழங்கள்லாம் முதிர்ந்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறது எந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன். ஓகே, ஸ்ப்ரிங்கில் வந்து காய்கறியெல்லாம் வராது, அப்போ இலைகள் மட்டும்தான் துளிர்க்கும், பூக்கள் வரும். அது மெச்சூர் ஆகி அடுத்த சீசனான ஆட்டம்ல தான் காயெல்லாம் பழுத்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆட்டம். அதான் சொல்றாரு, மெல்லோ ஃப்ரூட்ஃபுல்னஸ், மெச்சூர்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்பதான் இருக்குமா, அந்த வகையான ஒரு சீசன் அப்படிங்கிறார். க்ளோஸ் பாசம் ஃப்ரெண்ட் ஆஃப் த மெச்சூரிங் சன். க்ளோஸ் பாசம் ஃப்ரெண்ட், எப்படி உயிருக்கு உயிரான உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன்ல வரும், டிமோனன் பும்பால சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி சீசர் அண்ட் ப்ரூட்டஸ் போசம் ஃப்ரெண்ட் அப்படிமா, க்ளோஸ், இதயத்துக்கு நெருக்கமான அப்படி இருந்தவர் தான் பின்னாடி இதயத்திலே குத்திட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லும், மைட்டி சீசர் டிட் நாட் டை ஆஃப் த ஸ்டாபிங் wound. when he saw the sword in the hand of Brutus, his heart broke அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கத்தியில குத்துனதுனால அவர் சாகலையாம். எத்தனை ஹீரோ பார்த்துருக்கோங்க, எத்தனை குத்து வாங்கினாலும் கடைசி வரைக்கும், ஈவன் இது கைதி பார்த்துக்கோங்க, அத்தனை குத்துவாங்க, சுற்றி சுற்றி குத்துவாங்க, இருந்தாலும் எந்திரிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்துடுவார். சொல்லுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா சார் காரணம், பக்கெட் பிரியாணி. ஆரம்பத்தில் ஃபுல் கட்டிட்டு வருவார், அதுதான் குத்துன இடத்துலலாம் பிரியாணி வந்து அடைச்சிக்கிச்சு அப்படிம்பாங்க, உள்ளேருந்து அடைச்சிக்கிச்சான், பிளட்டு வெளியே போக விடாமல், அதனால பிரியாணி நிறைய சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஓகே, அப்படியேப்பட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். இங்கே ஆட்டமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிங் சன். வை இஸ் இட் நாட் ஜஸ்ட் சன், மெச்சூரிங் சன், சீசன் அப்படி. ஓகே, மெச்சூரிங் சன், இதுக்கப்புறமேலும் சன் இருக்காது, வின்டர் சீசன்ல குறைஞ்சிரும். ஸோ ஃபுல்லா சன் மெச்சூர் ஆகி இல்லாம போகக்கூடிய ஒரு சீசன், அதுதான் ஆட்டம் சீசன். க்ளோஸ் போசம் ஃப்ரெண்ட் ஆஃப் தி மெச்சூரிங் சன், கன்ஸ்பைரிங் வித் ஹிம். ஹிம்ங்கிறது இங்க சன். அந்த சன் கூட இது என்ன பண்ணுதான், கான்ஸ்பிரசி. நான் மேலே முன்ன அந்த இது சொன்ன அதே மாதிரி தான், அதாவது ப்ரூட்டஸும் கேஷியஸும் சேர்ந்து எப்படி சீசரை கொல்றதுக்கு பிளான் பண்றது, கான்ஸ்பிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க இதுங்க ரெண்டுங்களும் சேர்ந்து பிளான் பண்ணுது. இயற்கையை சதி பண்ணா நம்ம எப்படி வாழ்றது. இப்போ பெரிய வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கான், என்ன பண்றது, யாரு பண்ண சதின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்க இது க்ளோஸ் போசம் ஃப்ரெண்ட் ஆஃப் த மெச்சூரிங் சன், ஆட்டம் சீசன், அந்த மெச்சூரிங் சன் ரெண்டும் கன்ஸ்பிரசி பண்ணுது. என்னது, ஹவு டு லோட் அண்ட் பிளஸ் வித் ஃப்ரூட். எல்லா இடத்துக்கும் பழங்களை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு கன்ஸ்பிரசி பண்ணலாம். ஆக்சுவலாக கன்ஸ்பிரசி இஸ் சம்திங் தட் இஸ் டன் நோ விச் வில் அஃபெக்ட் பீப்புள், அவங்களுக்கு எதிராக பண்ணுறது, அதுதான் சதி திட்டம். ஆனால் இங்கே எதுக்கு சதி பண்ணுது,
பழங்களை எப்படி கொடுக்கறது செடி கொடிகளுக்கு அப்படின்ட்டு இது ரெண்டும் பிளான் பண்ணுதான். லோட் அண்ட் பிளஸ். லோட் பண்றது, அப்படியே வச்சு தள்ளுறது, இன்னும் போட்டுடு நிறைய பழங்களை கொடு அப்படின்ட்டு சொல்றதான். பிளஸ் ஆசீர்வதிக்கிறது. எதை? வித் ஃப்ரூட்ஸ். எதுக்கு? இந்த வைன், WINE, குடிக்கிறது இல்லை, டெய்லி காலையில் குடிப்போமே அது கிடையாது. ஆமாம், அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும்னா அதெல்லாம் குடிச்சு தான் ஆகணும். தனியாக பதுக்கி வச்செல்லாம் குடிச்சிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் தட். WINE கிடையாது, VINE. வைன்னா கொடிகள், திராட்சை, இந்த மாதிரி கொடியெல்லாம் படணும் இல்லைங்களா, அது. அந்த கொடிகளுக்கு பழங்களை எப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணணும். இந்த வைன் என்ன செய்யுமா? தட் ரவுண்ட் த thatched eaves run. ஈவ்ஸ்னா கூரை, கூரை வீட்டுக்கு மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது. அது எப்படிப்பட்டது? thatched, ஒட்டு போட்டது, கூரை. நமக்கு தமிழை பொறுத்தவரைக்கும் கூரைங்கிறது ஒன்று தான். ஸோ இங்கே மேலே மேல் பகுதி அப்படிங்கிறது ஈவு. அது எப்படி இருக்கான்? thatched, விட்டு விட்டா இருக்கான், அதாவது கூரை வேய்ந்த அப்படிங்கிற காட்டேஜ். ஸோ வில்லேஜ் சைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு மேலே, இந்த குடிசைக்கு மேலே இந்த கொடிகள்லாம் படர்ந்து இருக்குமா. ஓகே, செடி கொடிகள், பழம் கொடுக்கறது, காய் கொடுக்கக்கூடிய இந்த கொடிகள் இந்த thatched ஈவுக்கு மேலே நான் அப்படியே படர்ந்து இருக்குமா. thatched ஈவுங்கிறது காட்டேஜ், வீட்டோடைய மேல்புறம். அதில் இந்த கொடிகள்லாம் படர்ந்து இருக்குமா. அதுக்கு எப்படி இந்த பழங்களை கொடுக்கலான்ட்டு இது ரெண்டுங்களும் பிளான் பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் கொடி. அடுத்தது டு பெண்ட் தி ஆப்பிள்ஸ் த மோஸ்ட் காட்டேஜ் ட்ரீஸ். அது ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மேலே இருக்க கொடி. அடுத்து காட்டேஜ் ட்ரீஸ். காட்டேஜ்னா வில்லேஜ் சைட், அந்த மீனிங் தான். அந்த ட்ரீஸ் எப்படி இருக்கும்? மாஸ்ட். மாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ங்கிறது ஆக்சுவலாக சின்ன சின்னதாக செடிகள், வேர்லாம் இருக்காது, மண்ணில் முளைக்கணும்னு கிடையாது, எங்கே பாறையிலையும் முளைக்கும். அதே மாதிரி மற்ற மரங்களுக்கு மேலேயும் நல்லா படர்ந்து வளரும். ஓகே, ஒட்டுண்ணி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் மாஸ்ட். பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்படியே செடிகள்லாம் முளைச்சிருக்கும், பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் மாஸ்ட். இந்த ட்ரீஸ் மேலேயும் இந்த செடிகள்லாம் முளைச்சிருக்கான். அப்படியேப்பட்ட இந்த காட்டேஜ் ட்ரீக்கு ஆப்பிளை கொடுத்து அதை என்ன பண்ணுமா? அப்படியே வளைக்கணுமா. எப்படி பாருங்க, அந்த போய்ட் ஆஃப் 5 senses சும்மாவா கேட்குறப்பே நமக்கு கண்ணில் அந்த காட்சி தெரியுது இல்லையா. அந்த ஆப்பிள் ட்ரீக்கு எவ்வளோ ஆப்பிள் கொடுக்குமா, அந்த வெயிட் தாங்காம அந்த மரம் அப்படியே சாஞ்சிருமா. பார்த்துக்கோங்க. டு பெண்ட் தி ஆப்பிள்ஸ் த மோஸ்ட் காட்டேஜ் ட்ரீஸ். இந்த காட்டேஜ் ட்ரீஸில் ஆப்பிளை கொடுத்து அப்படியே வளைச்சிருமா. அடுத்து என்ன செய்யணுமா? ஸோ இதெல்லாமே அதோட பிளான். ஃபர்ஸ்ட் பிளான், லோட் அண்ட் பிளஸ் வித் ஃப்ரூட் த வைன்ஸ் தட் ரவுண்ட் thatched eve run. ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் பிளான், to bend the apple the most cottage tree and fill all fruit with ripeness to the core. அந்த பழங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமா? ஃப்ரூட்டுக்கெல்லாம் ரைப்னஸ், பழுக்கிறது. ரைப்னஸ்னா அதான் ஃபுல்லாக பழுத்துருச்சா இல்லையா, பாதி காயா இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி. எது வரைக்கும்? டு த கோர், உள்ள கடைசி வரைக்கும். இந்த பணியாரம் ஊற்றுனா சொல்லுவாங்க இல்லையா, மேலே வெந்திருக்கு உள்ள மாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி இருக்காங்க, கடைசியாக உள் பக்கம் வரைக்கும், சென்டர் வரைக்கும் ஃபுல்லாக பழுத்து இருக்கிற அளவுக்கு அந்த பழங்களை ஏற்படுத்தணும். இது ரெண்டாவது பிளான். தேர்ட் பிளான் பாருங்க, டு ஸ்வெல் த காட். காட்னாக்க இந்த பம்கின் வெரைட்டி, பிட்டர் காட் அப்படிலாம் சொல்ல பார்த்தீங்களா, அந்த சொரக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், இந்த வெரைட்டி கீழே தரையில் கொடியாக வளர்ந்து வர்றது. அதை என்ன செய்யணுமா? ஸ்வெல். ஸ்வெல்னா வீங்கிறது, பெருசா சின்ன சின்னதாக இருக்க காய்கறிகள் எல்லாம் முத்தி பெருசாக்குறதுக்கு பிளான் பண்ணுமா. டு ஸ்வெல் த காட் அண்ட் பிளம்ப். பிளம்ப்னாலும் அதுதான், பிளம்ப்னாலும் அப்படி பிளம்பி, ஆட்கள் ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்காங்களா பிளம்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக்குறது. எதை பெருசாக்குதான்? தி ஹசில் ஷெல்ஸ். ஹசில் ஷெல்ஸ் இது வந்து ஆக்சுவலா காஃபி தயாரிக்கிறப்ப கூட ஆட் பண்ணுவாங்க, சிக்கரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இட்ஸ் an extra ingredient that is used while preparing coffee powder. அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஷெல்ஸ் எல்லாம் இது என்ன பண்ணுமா? பிளம்ப் ஆக்குமா, பெருசாக்குமா. எதை வச்சு பெருசாக்குமா? வித் அ ஸ்வீட் கர்னல். ஸ்வீட் கர்னல்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு, மேல் தோல். ஷெல்லுங்கிறது தோல் இல்லைங்களா. ஹசில் ஷெல்லை பெருசாக்குமா. எப்படி பெருசாக்குமா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கர்னலை வச்சு. கர்னல்ங்கிறது பருப்பு. இப்போ பாதாமே பார்த்தீங்கன்னா உள்ள தான் இருக்கும் அந்த பாதாம் பருப்பு, வெளியில வந்து இந்த பழம்லாம் இருக்கும். ஸோ உள்ள இருக்க பாதாம் அப்படியே பெருசாக்குனா என்ன ஆகும்? மேலே வெளியில இருக்கதும் அப்படியே பெருசாகும். அந்த மாதிரி பிளான் பண்ணணும். எதுக்காக சார் இந்த விதைகளை பெருசாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளான் அதுதான். அந்த விதை தான் என்ன செய்யுமா? டு செட் பட்டிங் மோர். பட்டிங் முளைக்கிறது, புதுசாக முளைக்கிறது. அந்த விதைகளை எதுக்கு பெருசு பண்ணுதான்? இதை வச்சு
அடுத்த சீசனுக்கு நிறைய செடிகளை வர வைக்கிறதுக்கு. டு செட் பட்டிங் மோர் அண்ட் ஸ்டில் மோர். முன்ன எப்படி லோடுன்ட்டு இருந்தா நிறைய அப்படின்ன மாதிரி இங்க நிறைய விதைகளை வச்சு என்ன செய்யுமா, லேட்டர் ஃபிளார்ஸ் ஃபார் த பீஸ். ஃபிளார்ஸ் ஃபார் த பீஸ் இப்ப கிடையாது, லேட்டர் ஃபிளார்ஸ். எப்போ? இப்போ ஆட்டம் முடிஞ்சு அடுத்து வின்டர் சீசன் வந்து வின்டருக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்ப்ரிங் சீசன் அப்போ வரக்கூடிய ஃப்ளார்ஸ் பீக்கு பயன்படுமா. அதாவது ஒரு வருஷம் கழிச்சு தேவைப்படுதுங்கிறதுக்கு இது இப்பவே என்ன பண்ணுதான், இந்த ஸ்வீட் கர்னல் எல்லாம் ரெடி பண்ணுதான். சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம ஒரு விதையை இப்ப நம்ம நட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கு அது பயன்படும். நமக்கு இப்ப பயன்படாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும். மாமரம் இப்ப நட்டிங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் பழம்லாம் வரும். நம்மளுக்கு அடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும். அதை யோசிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது நம்ம யோசிக்குது. எது? நம்ம ஆட்டம் எப்படி யோசிக்குது, இந்த ஸ்வீட் கர்னலை ரெடி பண்ணுது. ஸோ தட் இட் வில் கிவ் மோர் ஃப்ளார்ஸ். எதுக்காக? ஃபார் த பீஸ். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள், தேன் பூச்சி இதெல்லாம் சுத்தம் இல்லையா, அதுக்காக இந்த ஃப்ளார்ஸை ரெடி பண்ணுதான். அந்த பீஸ் என்ன நினைக்குமா, until they think warm days will never cease. இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க, நமக்கு தெரியும் if winter comes can spring be far behind. இப்போ துன்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது மாறும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் சீசன் இருக்கா, அடுத்து சம்மர் வரும், அடுத்து திரும்ப ஆட்டம் வரும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பீஸ்க்கு அது தெரியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் அறிவு கம்மி தான், அறிவு கிடையாது இல்லையா. until they think warm days will never cease. ஸோ இந்த கதகதப்பா இருக்கக்கூடிய இந்த நாட்கள் குறையவே குறையாது, எப்பயுமே கண்டினியூஸா இருக்கும். இதுவும் வந்து அவருடைய ஓடானே கிரீஷினர்னு படிச்சிருக்கும் போல இல்லையா. அதுல தான் எப்பயுமே மாறாது, லவ் குறையாது அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க இந்த வார்மர் டேஸ் எப்பயுமே குறையாதுன்ட்டு இந்த பீஸ் நினைக்குமா. For summer has overbrimmed thy clammy cells. சாரி, ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டோம் இல்லையா. சீசன் இஸ் ஆக்சுவலி சம்மர். ஃபியூச்சர் ஃப்ளவர் எப்போ வருது? சம்மர் சீசன்ல வருது. ஸோ ஸ்ப்ரிங்ல இலைகள்லாம் வந்து பூக்கள் சின்ன சின்னதாக வந்து, சம்மர்ல இது ஃபுல்லா ஃப்ளார்ஸ் வந்து அந்த டைம்ல தான் பீஸ் வந்து என்ன செய்யுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெக்டரை கலெக்ட் பண்ணுது. ஓகே, ஹாஸ் ஓவர் பிரிம்ட் தயர் கிளாமி செல்ஸ். பிரிம்னாக்கா அதோடைய தழும்புறது, என்ன சொல்றது, ஒரு கோப்பை இருக்குன்னா அதோடைய டிப்பு தான் பிரிம்னு சொல்லுவாங்க. ஒரு டம்ளர் இருக்குன்னா இப்போ பால்லாம் வாங்கினா என்ன செய்வாங்க, பால்காரர்கிட்ட வாங்கினீங்கன்னா டம்ளர் எடுத்துட்டு போய் அவங்க ஒரு லிட்டர் கேன்ல அளப்பாங்க இல்லையா, எடுத்து ஊத்திட்டு அது தழும்புற அளவுக்கு வச்சுதான் உள்ள ஊத்துவாங்க. தட் இஸ் த பிரிம், அதோடைய டிப், அதுதான் பிரிம்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மர் என்ன செஞ்சிருச்சான், இந்த கிளாமி செல் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுனாக்க ஃப்ளார்ஸ், பூக்கள். கிளாமினாக்க ரொம்ப வெட்டா இருக்கிறது, ஈரப்பதத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கிளாமி செல் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ளார்ஸ், பூக்கள். பூக்களை தான் சொல்றாங்க. எது வச்சு உள்ள ஒரே வெட்டா இருக்கான், உள்ள ஒரே ஈரப்பதத்தோட இருக்குது, எதனால, அந்த பூக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெக்டர். நெக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹனி. ஐ ஷோர் யூ மஸ்ட் நோ. ஹனிங்கிறது பூச்சி அதை கலெக்ட் பண்ணி தேன் கூடு கட்டினதுக்கு அப்புறம் அதை எடுத்தோம்னா தட் இஸ் ஹனி. அந்த பூல இருந்து டைரக்டா எடுக்கிறது தட் இஸ் கால்ட் நெக்டர். ஓகே, எஸ். ஸோ இங்க நெக்டர் வந்து என்ன செஞ்சிருச்சான், அதோட டிப்பு வரைக்கும் ரொம்ப வலிதான். எப்படி பால் வாங்குறப்ப அந்த பாத்திரம் ரொம்ப வலியுமோ அந்த மாதிரி பூக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்டர் வந்து அப்படியே பிரிம் வரைக்கும் பொங்கி வலியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரிம் இந்த வேர்டு திரும்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. எதுலன்னு பாத்தீங்கன்னா ஓ2 நைட்டிங்கேல். எப்படி சொல்லுவாருன்னா எதுலனாக்க the beaded bubbles winking at the brim அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன் வரும். so beautiful. மீனிங் பாருங்க, the beaded bubbles. அதுல ஆக்சுவலா வைனை பத்தி சொல்லுவாரு. வைனை பத்தி சொல்றப்ப அந்த வைனை ஒரு டம்ளர்ல ஊத்துவாங்களாம், ஒரு கோப்பையில ஊத்துவாங்க, வைன் கிளாஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. இல்ல ஊத்துறப்ப என்ன செய்யும், அந்த டிப்பு கிட்ட வர்றப்ப நொர பீடட் பபிள்ஸ் அப்படியே நொர நொறையா வந்து நிக்குமா. அது என்ன செய்யுமா, தே விங்க். விங்க்னா கண்ணடிக்கிறது. கண்ணடிக்கிறதுங்கிறது இந்த முட்டை உடையிறது, டப் 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 டப்னு ஒன்னொன்னா உடையுது இல்லையா. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், இந்த முட்டை வந்து அப்படி நம்மளை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கான். பீடட் பபிள்ஸ் winking at the brim. பிரிம்ங்கிற வேர்டுக்காக சொல்றேன். அந்த டிப்ல இந்த கோப்பை ரொம்ப அதோட எண்டில் வந்து நிக்கிறப்ப அதுல வரக்கூடிய நுரை அப்படியே ஒன்னொன்னா உடையுமா. அதை பார்க்கறதுக்கு நம்மளை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இதுல. ஓகே, எஸ். ஸோ அந்த பிரிம்முக்காக சொல்றேன். அந்த பிரிம் இங்க பூவோடைய அந்த தழும்ப உள்ள அந்த நெக்டர் இருக்கும்.
ஓகே. ஸோ இங்கே அந்த பூ என்ன பூக்குள்ள அந்த பூச்சி அதை குடிச்சிக்கிட்டு என்ன நினைக்கும், வார்ம் டேஸ் இப்படியே தான் எப்பயும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பிளான்ஸ் கன்ஸ்பிரசி தட் த சீசன் ஆஃப் மிஸ்ட் which is autumn and his close friend which is the maturing sun are planning. ஸோ ஏற்கனவே சொன்னேன் என்னன்னாக்க எப்பயுமே ஒரு வேர்டுனா அது கூட இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். க்ளோஸ் போசம் ஃப்ரெண்ட் வெறும் சன்னை விட மெச்சூரிங் சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த டேர்மில் கொஸ்டின் கேட்பாங்க. சீசன் ஆஃப் மிஸ்ட் எது, எந்த சீசனை எதை சொல்கிறாங்க? நம்ம ஆக்சுவலாக வின்டர் நினச்சிருவோம் இல்லையா, மிஸ்ட்னா வின்டர் கூட அசோசியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே இவர் he talks about autumn season. It's very simple. ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா you'll understand. Okay, இதுதான் அதோடைய பிளான், என்னென்னலாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருச்சு. Okay, second stanza. So this is going to tell us where to find autumn as a person. autumn யாருன்னா தேடுறீங்க, இங்க யார்டா தமிழ் அப்படின்னு தேடிட்டு இருப்ப, ஓங்கி அடிச்சா யார் அடிக்கிறப்ப இல்லையா பொறி பறக்குதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் வரும். அந்த மாதிரி இங்க எங்கடா ஆட்டம், எங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு, நம்ம போயிட்டு தம்பி யாரு உனக்கு இவரை பார்க்கணுமா, ஆட்டமா பார்க்கணும் அவ்வளோதானே, ஒரு 4 அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்க. அவருக்கு 4 வீடு இருக்கு. இந்த 4 வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்பார். நம்ம கடைக்குட்டி சிந்தகத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தாத்தாவை சொல்லுவாங்க இல்லையா, இந்த வீட்டில் இருப்பார் அந்த வீட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இதில் நமக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு போயிட்டு. ஆட்டமை போய் எங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றார். Who hath not seen thee often amid thy store. So storeனா after harvest. ஸ்டோர்னா இங்க கடை அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஸ்டோர்னா நிறைய சேர்த்து வச்சிருக்கிறது. ஸ்டோர் ஆஃப் புக்ஸ், ஐ ஹவ் ஸ்டோர் ஆஃப் புக்ஸ், நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன மீனிங்னாக்க ஆஃப்டர் ஹார்வெஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி ஆட்டம் சீசன் தான், மெச்சூர் ஆயிருச்சு, கிராப்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் நீ உட்காந்துருப்ப. யார் ஒன்றை பார்த்ததில்லை. இட்ஸ் அ ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஹூ டசன்ட் நோ காந்திஜி அப்படிங்கிற மாதிரி தான். காந்திஜியை போய் யாருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி, உன்னை யாரு போய் பார்த்துருக்க மாட்டா, நீ இங்கே தான் உட்காந்துருப்பேன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ எங்கே அடிக்கடி பார்க்கலாமா, தை ஸ்டோர். இந்த ஆஃப்டர் கல்டிவேஷன் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் அதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் இது இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ எங்க இது எல்லாம் இது ஜென்ரலாக சொல்றாரு, அது எங்கெங்கிறது பின்னாடி ஒன்னொன்னா சொல்றாரு. இந்த ஸ்டோருங்கிறது எது அப்படிங்கிறார். Sometimes whoever seek abroad. Abroadனா வில்லேஜ் சைடுன்னு அர்த்தம், ஃபாரின் கிடையாது. ஸோ சிட்டி பீப்புளுக்கு அப்ராடுங்கிறது வில்லேஜ் சைட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்ட்ரி சைட் வில்லேஜ் சைடில் தேடக்கூடியவங்க உங்களை பார்க்கலாம். whoever seeks abroad may find thee. ஒன்று அவங்க கண்டுபிடிப்பாங்க எங்க, sitting carelessly on a granary floor. எங்க உட்காந்துருக்குமா, என்ன கிரானரி, இந்த தானியங்கள்லாம் சேகரித்து வைக்கிறாங்க இல்லையா, குடோன் அப்படின்னு சொல்ற மாதிரி, மண்டி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண்டியில் இது உட்காந்துருக்குமா. எப்படி, கேர்லெஸ்லி. ஏன், இதோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வேலையே என்ன, ஆட்டம்க்கு ஸோ கிராப்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆக்கணும். ஸோ இப்போ ஹார்வெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட வேலை முடிஞ்சிருச்சு, இந்த சீசன் அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ இட் இஸ் வெரி கேர்லெஸ். ஸோ இட் இஸ் லைக் பீப்புள் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் எக்ஸாம். நீங்களே பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், அது வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஐயோ இது படிக்கணும் அதை படிக்கணும், இவங்க வேற ஆகுனாக்க வீடியோவை போட்டு விட்டுறாங்க, 3 நாளைக்கு லாக் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் டைம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இதை வச்சே போயிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், வெரி கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட். ஓகே, அப்படி தான் இருக்குது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பேகெல்லாம் தூக்கி போட்டு, ஸோ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்ம அப்படி தான் இருந்திருப்போம். சனி ஞாயிறுனா லீவாக இருக்கும், யூனிஃபார்மே மாற்ற மாட்டோம் இல்லையா. மற்ற நாள்லாம் யூனிஃபார்ம் அடிச்சு வச்சிருவோம், காலைல சாயங்காலம் வந்தோடனே கழட்டி போட்டு ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்வோம், யூனிஃபார்ம் மாற்றுறதில்ல, வந்தோடனே பேகெல்லாம் தூக்கி போட்டு விளையாட போயிடுறது. கேட்டால் நாளைக்கு லீவு, நாளைக்கு படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுவோம். அப்படி தான் கேர்லெஸ்ஸாக இப்போ நம்ம ஆட்டம் சீசன் இருக்குது. ஓகே, எங்கே உட்காந்துருக்கு, அவனை கிரானரி ஃப்ளோர், ஒரு குடோன் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப எப்படி அப்படியே நம்ம ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் மாதிரி காத்தடிக்குது. ஹீரோயின் எப்பயுமே வந்து அப்படியே திரும்பி இருந்து தான் அப்படியே பையனை திரும்புவாங்க, முகம் அப்படியே மெதுவாக திரும்ப அப்படியே முடியை திருக்கிட்டு அப்படியே சுற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே ஓகே ஆட்டமுடைய முடி, தை ஹேர் சாஃப்ட் லிஃப்டட் பை த வினோவிங் விண்ட். வினோவிங் மீனிங் வந்து தூத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி எல்லாத்தையும் அப்போ கிளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் பறித்து களத்து மேட்டில் போட்டு அடிப்பாங்க.
அடிச்சோன்னே என்ன ஆகும், அந்த அரிசி எல்லாம் கீழே விழுந்துரும். அது கூட அதோடைய தோல் இருக்கும் இல்லையா, மற்ற குப்பைகள்லாம் இருக்கும். என்ன செய்வாங்க, அதை எடுத்து மேலத்துல ஒரு முரத்துல எடுத்து அப்படியே கீழே கொட்டுவாங்க. அந்த காத்து அடிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த உமி குப்பை இதெல்லாம் காத்துல அடிச்சுட்டு போயிடும். இந்த வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் பறந்து போயிடும். வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பருப்பு மட்டும் இங்கே கீழே விழுந்துடும். இட்ஸ் கால்ட் வினோவிங். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்றோம் இல்லையா, அந்த தூற்றுறது தான் வினோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல காத்தடிக்கும். ஸோ அந்த வினோவிங் விண்ட் என்ன செய்யுது, நம்ம அங்க ஜாலியா கேர்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஆட்டம் சீசனோடைய ஆட்டத்தோடைய முடி அப்படியே பறக்க வைக்குதான். முடியை கூட அது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல, பாட்டுக்கு பறந்துட்டு போகுது அப்படின்னு கேர்லெஸ்ஸா உட்காந்துருக்கு. ஸோ த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்து வி டோன்ட் நோ வெதர் இட் இஸ் a விமன் ஆர் நாட். ஸோ இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்றோம். முடி அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்காங்க, பொண்ணு மாதிரி அது உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒன்னா எங்க பார்க்கலாம், கிரானரி ஃபோர்ல கேர்லெஸ்ஸாக உட்காந்துருக்கும். இல்லைன்னா வேற எங்க, ஆர் ஆன் ஹாஃப் ரீப்ட் ஃபரோ. ஃபரோனாக்கா அந்த மலை பகுதியிலலாம் அப்படி குழியா இது விவசாயம் பண்றதுக்காக பறிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, எஸ், திஸ் இஸ் கால்ட் ஃபரோ. இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப் தான் வந்து ஃபரோ. இது செடியை வச்சு ரெண்டுக்கும் நடுவில் ஃபரோ, இந்த கேப் இருக்கும், இதில் தான் தண்ணி வர்றதுக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் ஃபரோ. ஓகே, விதைகளை வச்சு இந்த செடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை தான் வந்து ஃபரோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரானரி ஃப்ளோரில் பார்க்கலாம், கேர்லெஸ்ஸாக உட்காந்துருக்கும். இல்லைன்னா வேற எங்கே பார்க்கலாம், ஆர் ஆன ஹாஃப் ரீப்ட் ஃபரோ. அறுவடை ஃபுல்லாக பண்ணல, ரீப்பிங்னா அறுவடை பண்ணுறது, கையில் அந்த அறுக்கிற கத்தி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஹாஃப் ரீப்ட் ஃபரோ, ஃபுல்லாக இன்னும் அறுவடை பண்ணல. அது என்ன பண்ணுமா, சவுண்ட் அஸ்லீப். நம்ம முயல் மாதிரி, ஆமைக்கும் முயலுக்கும் அந்த ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க இல்லையா. ஸோ பாதியில் வந்தோடனே முயல் என்ன நினைக்கும், நமக்கு என்ன பின்னாடி தான் நான் வரேன், நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு படுத்து தூங்கிட்ட மாதிரி நம்ம சீசன் ஆட்டம் சீசன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. எங்க, அந்த ஃபரோ குழிக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கு. ட்ரவுஸ், அப்படியே கண்ணை கட்டிருச்சு. எதனால, வேலை செஞ்சதுனாலயோ இல்லை மத்தியானத்துல புளிசோறு சாப்பிட்டதுனாலயோ இல்லை, வித் ஃபியூம்ஸ் ஆஃப் பாப்பீஸ். பாப்பீஸ் இட்ஸ் அ பிளான்ட். இதை வச்சு, இந்த செடியை வச்சு தான், இதில் வரக்கூடிய பிசினை வச்சு தான் ஓபியம் செய்வாங்க, ட்ரக் இல்லைங்களா, போதைப் பொருள். அந்த ஃபியூம் ஆஃப் பாப்பீஸ், அந்த செடிகளுக்கு நடுவில் இதுவும் முளைச்சிருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை, ஃபியூம், புகை, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து என்ன செஞ்சிருச்சான், இதுக்கு அப்படியே அடிச்சு கபால்னு கீழே படுத்து தூங்கிருச்சு. எது, நம்ம ஆட்டம். ஓகே, நம்மள மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு விடக்கூடாது, கண்டிப்பாக 2 வீடியோ வச்சும் பார்த்துடணும், கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு லைட்டாக உட்காரும். ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே அப்படியே பேக் வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்படியே படுத்துட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுப்போம். 5 நிமிஷம் கழிச்சு ஃபோனு கீழே கிடக்கும், நம்ம ஒன்று சைடாக கிடப்போம், ஹெட்ஃபோன்லாம் கீழே கிடக்கும். காலையில் எழுந்திரிச்சு தான் தெரியும், ஓ மை காட், திரும்பவும் தூங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது அறுவடைக்குன்னு போன இந்த பைப்பில் என்ன பண்ணிருச்சு, குழியை பார்த்தோன்னே கம்முன்னு படுத்து தூங்கிருச்சு. காரணம் என்ன, ஃபியூம் ஆஃப் பாப்பீஸ். ஓகே, வைல் தை ஹூக், நீ தூங்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது, உன்னுடைய ஹூக்குங்கிறது அந்த கதிரை இருக்கிற கத்தியை சொல்றாரு. ஓகே, இந்த ஹூக் என்ன செய்தான், இட் ஸ்பேர்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்வாத். ஸ்வாத்னா பஞ்ச், அறுவடை பண்றதை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு கையில அப்படியே கொத்தா பிடிச்சி அது வேற அறுப்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு கொத்தை பிடிச்சி அறுப்பாங்க. ஸோ இது தூங்கிட்டதுனால ஸ்பேர்ஸ்னா எஸ்கேப், தப்பிச்சிருது. எது தப்பிச்சிருச்சு, த நெக்ஸ்ட் பஞ்ச், அதோட இருக்கக்கூடிய அண்ட் ஆல் இட்ஸ் ட்வைன்ட் ஃப்ளவர்ஸ், அதுல இருக்கக்கூடிய பூ இதெல்லாம் தப்பிச்சிருச்சு. இது முடிச்சிட்டு இருந்தா இந்நேரம் அறுத்துருக்கும் எல்லாத்தையும். தூங்கிட்டதுனால இது தப்பிச்சிருச்சு. ஸ்பேர்னா எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்பேர்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்வாத் அண்ட் ஆல் இட்ஸ் ட்வைன்ட் ஃப்ளவர்ஸ், பூவையும் அந்த பஞ்சும் அப்படியே இது விட்டுருச்சோம், அதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சுங்கிறார். அடுத்து தேர்ட் எங்க பார்க்கலாம், அண்ட் சம்டைம்ஸ் லைக் அ கிளீனர், சில சமயம் இட் வில் லுக் லைக் அ கிளீனர். கிளீனருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, அறுவடை பண்ணணுன்னே அறுக்கிறப்ப இந்த விதைகள்லாம் கீழே விழுந்துருக்கும். அரிசி அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்துரும்னு சொல்ல முடியாது. ஸோ அறுத்தப்ப இந்த விதைகள்லாம் கீழே விழுந்து கிடக்கும். இப்போ கடலை பிடுங்குறாங்கனால எல்லா கடலையும் ஒரே டைமில் எடுத்தாக்கும், சிலதெல்லாம் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கும், எல்லாமே வந்துடாது. ஒன்று ஒன்றா தேடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. நம்ம அது தம்பிக்கு எந்த ஊர் ரஜினி படம் ஒன்று வரும் இல்லையா, வில்லேஜுக்கு அவங்க அப்பா அனுப்பி வைப்பார் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதில் அந்த பொண்ணு வந்து எப்படி அறுவடை பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்கும்.
அதை அறுத்துட்டு பாதி தூரம் போயிடும். நீ பரவாயில்ல கூடயே வந்துட்டு அப்படின்னு பார்த்தா என்ன செய்வார், ஒன்னொன்னா அறுத்து சைட்ல வச்சுட்டு இருப்பாரு, விதை கீழே விழுவக்கூடாது அப்படின்ட்டு. இப்படி ஒன்னொன்னா அறுத்தா விடிஞ்சு போயிடும் அறுவடை பண்றதுக்குள்ள. அதனால அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலா கட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க, சிலது கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளீனருங்கிறது யாரு, இப்படி இவங்கெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே 1-2 செதறி கிடக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதுக்குன்ட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப ஏழையா இருக்கவங்கலாம் அந்த மாதிரி வருவாங்க, அவங்களுக்கு நிலம் இருக்காது, வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ இப்படி கீழே விழுந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள தான் கிளீனர்னு சொல்லுவாங்க. ஸோ கிளீனர் எப்படி அப்பியரன்ஸ் இருக்கும், அப்படியே கீழே தான் குனிஞ்சு பார்த்துட்டே வருவாங்க. முன்னாடி இருக்கவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கீழே எங்கே விதை கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் வருதான். சம்டைம்ஸ் லைக் அ கிளீனர் thou dost keep steady thy laden head. laden ஹெவி, வெயிட்டா அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு வரலாம், அப்படியே ஸ்டெடியா அதை பார்த்துட்டே வரக்கூடிய ஒரு கிளீனர் மாதிரி நீ இருப்பங்கிறார். எங்க, அக்ராஸ் அ புரூக், ஒரு ரிவருக்கு பக்கத்துல இது தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்குமா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா, ஒரு கிளீனர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசியா வேற எங்க பார்க்கலாம்னு சொல்றாரு பாருங்க. ஆர் பை அ சிடர் பிரஸ். சிடர்ங்கிறது ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஓகே, பழங்கள்ல இருந்து அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி அதுல இருந்து ஆல்கஹால் மாதிரி தயாரிப்பாங்க. இட்ஸ் கால் சிடர். ஓகே, சிடர் ஒரு ஜூஸ், கொஞ்சம் திக்கான ஜூஸா அதுல இருந்து எடுப்பாங்க. ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் போயம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவருடைய ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். அதுல இந்த சிடர் பத்தி சொல்லுவாரு, சிடர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்க ஆப்பிள்லாம் எடுத்துட்டு போய் வித்துருவாங்க. ஸோ பறிக்கிறப்போ 1-2 கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு, பார்க்கறதுக்கு காயம் பட்டமா இருக்குன்னா அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இந்த மாதிரி சிடர் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. சிடர்ல போட்டு அதில் ஜூஸ் எடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு அது சேல்ஸ் ஆகாது, அடிப்பட்ட பழம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சிடர்ல போட்டு ஜூஸ் எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கடைசியாக வேற எங்க பார்க்கலாம், இந்த சிடர் ஜூஸ் எடுக்கிற இடத்துல அது உட்காந்து இருக்குமா, எப்படி இருக்குமா, வித் பேஷண்ட் லுக். ஒன்றும் அவசரம் இல்லை, நீ பாட்டுக்கு பொறுமையாக ஜூஸ் எடு, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான். ஸோ இந்த கடையிலலாம் ஹோட்டல்லலாம் தோசை ஊற்றுறது, பரோட்டா போடுறது, இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், வேடிக்கை பார்க்கறதுக்கு. நான் பல நாள் அந்த மாதிரிலாம் உட்காந்து பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணுறப்ப பக்கத்தில் எதனா ஹோட்டலில் போடுறாங்கன்னா அப்படியே பார்த்தா எவ்வளோ கேஷுவலாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்மளால என்ன பண்ணுது, பேஷண்ட்டாக உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கு. எது, சிடர் ப்ரெஸ்ல என்ன பண்ணுறாங்கன்ட்டு. thou watches, கவனிக்கலாம் எதை, the last oozings has by has. இங்க 2 மீனிங் இருக்கு. ஊசிங்னா அப்படியே வலிகிறது. ஒன்று இந்த பழத்துல இருந்து ஜூஸ் புளியறப்ப அதுல இருந்து அப்படியே வலிஞ்சு வர்றதை பார்க்குமா. இன்னொன்னு என்னது, இப்போ 2 சேர்த்து படிச்சா ஊசிங் ஹார்ஸ் பை ஹார்ஸ். இப்போ டைம் வந்து ஆயிட்டே இருக்கு, பொங்கி வலிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஆட்டம் சீசன் மெச்சூர் ஆயிடுச்சு, அதோடைய காலம் ஒவ்வொரு மணி நேரமா கடந்து போய்கிட்டு இருக்கு, அதை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சிடர் ப்ரெஸ்ல வரக்கூடிய ஜூஸ் வலியறத அதை அமைதியாக உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான், பொறுமையாக பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். ஸோ இந்த 4 இடம், ஃபர்ஸ்ட் இஸ் இன் கிரானரி ஃப்ளோர், கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. 2 ஹாஃப் ரீட் ஃபரோல ஸ்லீப்பிங்காக இருக்கிறது. 3 கிளீனரா அந்த ஒரு ப்ரூக் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறது. கடைசியாக வந்து சிடர் ப்ரெஸ்ல பேஷண்ட் அமைதியாக பொறுமையாக உட்காந்துருக்கிறது. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம இந்த சீசனை பார்க்கலாம். autumn can be found in all these places அப்படின்ட்டு சொல்றார். லாஸ்ட் செக்ஷன். ஸோ திஸ் இஸ் சீசனுடைய சவுண்டை பற்றி சொல்றார். இந்த சீசனுக்குனே இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட். இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காலையிலே வந்து பஜனை போடுவாங்க, கோயிலெல்லாம் சாமி பாட்டு போட்டு விட்டுருவாங்க. புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிந்தா பாட்டு போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த சீசனுக்கே உரிய டைம். ஐயப்பன் சீசன்னா அந்த சீசன் இருக்கும், அந்த பாட்டு போடுவாங்க அங்கங்க இல்லையா. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு சவுண்ட், நேச்சுரல் சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி இவர் இங்கே எதை பற்றி சொல்றாருனாக்க ஆட்டம் சீசனுக்கு இருக்கக்கூடிய மியூசிக்கை பற்றி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். என்னடா ஆட்டம் சீசனை பற்றி பேசிட்டு திடீர்னு ஸ்ப்ரிங்கை பற்றி பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாரு இவர். ஓகே, ஸ்ப்ரிங் பாடுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் குமரிகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பாடக்கூடிய ராகமா இது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கு கிட்ட சொல்றாரு பாட்டை பாடு அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிக்கிறார், ஓ சாரி டைட்டில் வேற இல்லை, நான் மறந்துட்டேன், பழைய போயம்ல சொன்னதே இங்கே சொல்லிட்டேன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் லைன் அதான், வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஆமா எங்க அப்படிங்கிறார். வேர் ஆர் தே, யாராவது கை தட்டினது, அதானே யாராவது கை தட்டினது அப்படிங்கிற மாதிரி திரும்ப அதையே சொல்றார். வேர் ஆர் த சாங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், வேர் ஆர் தே அப்படிங்கிறார்.
not think not of them. திரும்ப சொல்லிவிட்டு இல்ல நீங்க ஸ்ப்ரிங்கை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிறார். thou has thy music too. thou you இங்க யார சொல்றாரு? நம்ம ஆட்டம் சீசனை சொல்றாரு. ஆட்டம் சீசனை பார்த்து என்ன சொல்றாரு? ஆட்டம் சீசனே உனக்குன்னு தனியா ஒரு மியூசிக் இருக்கு, எனக்கு தெரியும், அந்த மியூசிக்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் டைம் டு கெட் பேக் டு த ரிதம் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு குத்துப்பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆட்டம் சீசனை பார்த்து சொல்லு, thou has thy music too, உனக்குன்னு தனியா ஒரு மியூசிக் இருக்கு அப்படிங்கிறார். while barred clouds, அது எங்க அப்படிங்கறத வரிசையா அடுத்து சொல்ல போறாரு. ஈவினிங் டைம். ஓகே, barred clouds, clouds தெரியும், மேகம், barred அப்படியே திட்டா இருக்குது. மேகம் என்ன வானம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும், அங்கங்க பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் இல்லையா? அந்த barred clouds bloom, ப்ளூம்னாக்கா அப்படியே மலர செய்தான். எதை? the soft dying day, ஈவினிங் டைம். அதுதான் டையிங் டேனா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அந்த சாயங்கால டைம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சூரியனுக்கு முன்னாடி அந்த மேகம் வந்துச்சுன்னா அதோடைய கார்னர்லாம் அப்படியே அந்த ஒளி, சூரிய ஒளி பட்டு ஒரு மாதிரி பிரைட்டா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கும், ஒரு பூ பூக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த சூரிய ஒளி என்ன செய்தான்? இந்த கிளவுட்ஸ் மேல பட்டு அந்த சைட்ல எல்லாம் பூ மாதிரி அதை பூக்க வச்சுட்டு அப்படியே கீழே வருதான். அந்த சூரிய ஒளி வந்து என்ன செய்தான் பாருங்க, and touch the stubble plains. stubble plainsனா இங்க இருக்கக்கூடிய நிலம். stubble அப்படிங்கிறது என்னன்னா அறுவடை பண்றாங்க இல்லையா? அறுவடை பண்ணோடனே அந்த தரையோட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி கொஞ்சம் மேல தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அடியோட வேரோட எல்லாம் புடுங்க மாட்டாங்க, கடலை தான் அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணாங்கன்னா தரையோட ஒரு இன்ச் 2 இன்ச்சுக்கு அந்த தண்டு பகுதி தூக்கிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டபிள். ஸோ அந்த சூரிய ஒளி வந்து இந்த ஸ்டபிள் பிளெயின்ஸ் தொடுமா, தொட்டு என்ன செய்தான்? வித் ரோசி ஹியூ. ஹியூனா கலர், ஹியூ மீன்ஸ் கலர். ஸோ அந்த ரோஸ் கலர்ல சாயங்கால நேரத்தில் சூரிய ஒளி அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆரஞ்சு கலந்த ரோஸ் கலர் மாதிரி அந்த சூரிய ஒளி அந்த மேகத்து மூலியமா பூந்து அப்படியே கீழே வந்து அந்த ஸ்டபிள் பிளைன்ஸ்ல பட்டு அங்க அந்த ரோஸ் கலர் எஃபெக்ட் அது கொடுக்குதான். பாருங்க, ஒன்ஸ் அகெயின் poet of five senses. கேட்க நமக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே இந்த பிக்சர் வர மாதிரி இருக்கு. தென் in a wailful choir. wailful, wailing is lamenting, புலம்புறது. யார் இங்க சார் புலம்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்ஸ். நாட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ். எதனால சார் அது வெயில்ஃபுல்லா இருக்கு? why is it so sad? maybe because it's a dying day, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது அப்படிங்கிறதுனால இந்த சில்லுவண்டு மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்ட் நாட்ஸ். அதுதான் சவுண்ட் விடுதான். மோன் எங்க? among the river sallows. sallows-னாக்க sallow is the name of a tree. willow. willow தான் திரும்ப sallow, ரெண்டும் ஒரே ட்ரீ தான். willow வேற ஏற்கனவே இன்னொரு இடத்துல பார்த்தோம். எங்கன்னு சொல்லிட்டு I leave that for your guess. இதுதான் நேர்ல கிளாஸ்னாக்க இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாக்க I can easily remind you of many things. Okay, we'll see if that is going to happen. Fine. So இந்த நாட்ஸ் சின்ன பூச்சி என்ன செய்யுமா? சவுண்ட் விடுமா. எப்படி? வெயில்ஃபுல் கோயர். கோயர்னா குரூப்பா கத்துறது. சில்லுவண்டி எப்பயும் சிங்கிளா கத்தாது இல்லையா? கூட்டமா சேர்ந்தா கியாமியான்னு கத்திட்டு கிடக்கும். ஓகே, அந்த சவுண்ட் எப்படி இருக்கா? இட் இஸ் லைக் மோர்னிங். ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கான். எந்த இடத்துல ஒப்பாரி வைக்குமா? among the river sallows. அந்த ட்ரீ பக்கத்துல தான் இது இந்த நாட்ஸ் வந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்குமா. ஓகே, so these are the knots. பூச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ஈ மாதிரி இருக்கு. அந்த தண்ணியில் அப்படியே மிதக்கும். தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு கிச்சு 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 கிச்சுன்னு கத்திட்டே கிடக்கும். அந்த சவுண்ட் எல்லாமே ஒரு பூச்சி மட்டும் எப்பயுமே இருக்காது, கூட்டமாக தான் இருக்கும். இந்த ரிவர் பக்கத்துல தான் இது நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பூச்சி தான் என்ன செய்யுமா? அப்படியே வெயில்ஃபுல் கோயரா பண்ணிட்டு இருக்கான். பாருங்க இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நாணியில வர்ற நாணி மாதிரியே இருக்குது எல்லாம் இல்லையா? ஈடா 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 அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி சுத்திட்டாலே இது அதுதான். இந்த மாதிரி தான் இருக்கும். These are the knots that makes sound near the willow tree. இங்க தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே இந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய இந்த மரம் இதுதான் வந்து வில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரூப்பிங் வில்லோ அப்படின்னு சொல்றாங்க. இதை இந்த மாதிரி தொங்கிட்டே இருக்கும் அதில் நிறையா. ஓகே, சாலோ இங்க போயம் லைன்ல என்ன இருக்கு? சாலோ. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மரத்துக்கு பக்கத்துல இந்த பூச்சி என்ன செய்யுமா? வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்குமா, மோன் பண்ணிட்டு இருக்குமா, சவுண்ட். ஓகே, அது எப்படி இருக்குமா? அட் இஸ் லைக் வெயில்ஃபுல் கோயர். கோயர்னா குரூப், கோரஸ் பாடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரிஜினலா சர்ச்ல சொல்லுவாங்க சர்ச் கோயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப்பா பாட்டு பாடுறது. அந்த மாதிரி இது குரூப்பா பாட்டு பாடுமா. எங்க? ரிவர் பக்கத்துல இருக்க இந்த சாலோ ட்ரீ கிட்ட இருந்து பாட்டு பாடுமா.
அது என்ன செய்யும்? போன் அலாஃப்ட். போன்னா பறக்கிறது, எங்க? உயரமா மேல பறக்குமா. ஓகே, போன் அலாஃப்ட் ஆர் சிங்கிங். ஒன்னா மேல பறக்கும், இல்லைன்னா கீழே இறங்கும். அந்த பூச்சி தானே, இங்கே மேலேயும் கீழே அப்படியே பறந்துட்டு இருக்குமா. எதை பொறுத்து மேலே போகும், எதை பொறுத்து கீழே வரும்னா, as the light wind lives or dies. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், நல்லா கவனிங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னாக்கா, சூரிய ஒளி இப்போ மேகத்துலேருந்து வெளியில் வந்துச்சுன்னா சூரிய ஒளி அதிகமாக இருக்கும். திடீர்னு குறுக்க மேகம் வந்துச்சுன்னா சூரிய ஒளி குறைஞ்சிரும். அதைத்தான் சூரிய ஒளியை தான் லைட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய ஒளியை தான் விண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த விண்டு, அந்த சூரிய ஒளி இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா? இது மேலே பறக்குமா, போன் அலாஃப்ட். அதே அந்த சூரிய ஒளி டை அப்படின்னா மேகம் குறுக்க வந்து வெளிச்சம் குறைஞ்சிருச்சுன்னா இது என்ன செய்யும்? சிங்கிங். ஸோ ஐடியா இதுதான். சூரிய வெளிச்சம் இருக்கப்ப இந்த பூச்சி அப்படியே மேலே பறக்குமா வானத்தை நோக்கி. வெளிச்சம் குறைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே கீழே இறங்கிடுமா. ஓகே, அதுதான் சூரிய ஒளியை பொறுத்து இந்த நாட்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் பறந்துக்கிட்டு வெயில் ஃபுல்லாக கோயர் வந்து கத்திக்கிட்டே கிடக்குமா. ரெண்டாவது சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபுல் க்ரோன் லேம்ப்ஸ். லேம்ப் ப்ளீட்டிங் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த போயமில். ஐ லீவ் தட் டு யூ. கண்டுபிடிங்க. என் கோட்ஸ் வந்து ப்ளீட்டிங் சத்தம் போட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து லேம்ப், ஃபுல் க்ரோன் லேம்ப். லேம்ப்னா குட்டி, மீச வச்ச குழந்தை அப்படின்னு ரஜினி சொன்ன மாதிரி தான். ஃபுல்லாக வளர்ந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. ஓகே, பொயட்டிக் லைசன்ஸ். கோட் ப்ளீட்டிங் சொல்லியிருந்தா ஒரே வேலை போயிடும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஃபுல் க்ரோன் லேம்ப் அப்படிங்கிறாரு. ஓகே, ஃபுல்லாக ஆடு அப்படின்னு சொல்ல முடியாது, குட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. டீனேஜ் பருவத்து ஆடு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லையா, சின்ன பையனும் சொல்ல முடியாது, வளர்ந்துட்டான்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த சைக்காலஜிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. டீனேஜ் டைமில் வீட்டில் எப்போ பாரு அந்த மாதிரி தான் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஒரு டைம் பார்த்தா நீ என்னடா பெரியவன் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, பெரிய மனச மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு திட்டுவாங்க. அடுத்த நான் பார்த்துட்டா, நீ இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் பேசுறியா, சின்ன வயசை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க, அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். வளர்ந்துட்டேன்னு சொல்றாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த லேம்ப் என்ன செய்யுமா, எவேர் ப்ளீட்டிங் சவுண்டு சத்தமாக கேட்குதான். எங்க? ஃப்ரம் ஹில்லி போன். போன்னா ரிவர். ரிவர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரிவர், அது பக்கத்தில் இந்த ஆடெல்லாம் கத்திட்டு கிடக்குமா. ஃபர்ஸ்ட் நாட்ஸ் கத்தும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுல்லி க்ரோன் லேம்ப் மலை பக்கத்தில் அது பாட்டு கத்திட்டு கிடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது சவுண்ட் ஹெட்ஜ் கிரிக்கெட்ஸ். கிரிக்கெட்னாக்கா நம்ம ஐபிஎல் அந்த கிரிக்கெட் கிடையாது, இது ஒரு வகையான பூச்சி. அந்த பூச்சி என்ன செய்யுமா, அது பாட்டு பாடுதான். எல்லாம் சூப்பர் சிங்கர்லாம் அதுக்கு சான்ஸ் இருக்கும் போல. ஓகே, திஸ் இஸ் ஹெட்ஜ் கிரிக்கெட். ஓகே, பாருங்க கிட்டத்தட்ட வெட்டுக்கிளி மாதிரி இருக்கு இல்லையா. இதுதான் ஹெட்ஜ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெட்ஜ் கிரிக்கெட் என்ன செய்யுமா, தே சிங், அதோடைய சத்தமும் இதுல கலந்துருக்குமா, அந்த அது பாட்டு பாடுமா. அடுத்த சவுண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவ் வித் ட்ரிபிள் சாஃப்ட். ட்ரிபிள் அந்த ஆடியோ அட்ஜஸ்ட் பண்றதுல அந்த வாய்ஸ்க்கு ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். இட்ஸ் எ டீப் சவுண்ட். அப்புறம் அது சாஃப்டா இருக்கும், ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட்ல ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுண்ட் அடுத்து வருதான், ட்ரிபிள் சாஃப்ட். த ரெட் பிரஸ்ட் விசில்ஸ். ரெட் பிரஸ்ட்னா ராபின், அந்த பறவையை தான் வந்து ரெட் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ நெஞ்சு பகுதியில் பட்டு பாருங்க, முன்னாடி பக்கம் மட்டும் ரெட் கலர்ல இருக்கு, அதனால இதை ரெட் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபின் இஸ் இட்ஸ் நேம், தி அதர் நேம் இஸ் ரெட் பிரஸ்ட். பாருங்க இன்னொரு டைம்னா அழகா இருக்கு பாருங்க, அப்படி குட்டிய குருவியாட்டம் இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை பேத்துக்கு இதை வச்சு சூப் வச்சு சாப்பிடணும்னு தோணுதுன்னு தெரியல. பாகுபலி பார்ட் 2ல சொல்லுவான், அந்த பறவைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது மாமா அப்படின்னா, அடடா இந்த நேரத்தில் அதை மட்டும் இல்லையா வச்சு சுவைத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படிமா. இவன் லவ் ஃபீலிங்ல சொல்லிட்டு இருப்பான், அவன் சாப்பிட்றத பத்தி அவங்க மாமா சொல்லிட்டு இருப்பாரு. எஸ், ஸோ எஸ் ரெட் பிரஸ்ட். ஸோ இதுவும் வந்து அங்கே என்ன செய்யுமா, விசில் அடிச்சிட்டு இருக்குமா, சவுண்டு, இதோட சவுண்ட் அங்கே கேட்குங்கிறாங்க. எங்க இருந்து சார் இந்த ரெட் பிரஸ்ட் கத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் அ கார்டன் கிராஃப்ட். கிராஃப்ட்னா என்க்ளோஸ்ட், சுத்தி வேலி அமைச்ச ஒரு கார்டனுக்குள்ள இருந்து இந்த ரெட் பிரஸ்டோடைய சவுண்டு கேட்குமா. அந்த வாய்ஸ் எப்படி இருக்குமா, ட்ரிபிள் சாஃப்ட், ரொம்ப சாஃப்டான ஒரு சவுண்டா கேட்குமா, ரொம்ப ஆழமா டீப்பா இருக்கக்கூடிய ஒரு சவுண்டா இருக்குமா. இது இந்த ரெட் பிரஸ்டோடைய விசில். ஓகே, அண்ட் கேதரிங் ஸ்வாலோஸ் ட்விட்டர் இன் த ஸ்கைஸ். ட்விட்டர் நம்ம ட்விட்டர் இல்லைங்களா, ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்விட்டரோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை தான் இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ ட்விட்டர் இஸ் எ டேர்ம், இட்ஸ் அனமட்டோஃபியா, சவுண்டை வச்சு வேர்டு ஃபார்ம் பண்றது இல்லையா.
அந்த சவுண்ட் வந்து பறவைகளுடைய சவுண்ட் எப்படி இருக்கும், கிச் 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 அப்படின்னு சத்தத்தை தான் ட்விட்டர் அப்படின்னு சொல்றாங்க. கார்ட்டூன்ல ட்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கேரக்டர், ஒரு பறவைக்கு பேரே ட்வீட்டின்னு வச்சிருப்பாங்க. அது கத்துறது பேசுறது அந்த சவுண்ட் மாதிரி இருக்குமா. ஸோ அடுத்து 4வது சவுண்ட் எதுனா இந்த ஸ்வாலோஸ். ஸ்வாலோவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு கொஸ்டின் அவுட் பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ எதுங்கிறது நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கேதரிங் ஸ்வாலோஸ், ட்விட்டர் இன் த ஸ்கை. ஸ்வாலோஸ் இந்த பறவைகள் அது என்ன செய்யுமா, திஸ் இஸ் ஸ்வாலோ. ஓகே, இந்த பறவைகள் என்ன செய்யும், வானத்துல சுத்தி சுத்தி கத்திக்கிட்டு இருக்கும். ட்விட்டர் பறவைகளுடைய சத்தம். ஓகே, இந்த சவுண்டும் அதுல கேட்கும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ 4 சவுண்டு சொல்றாரு. 4ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்ன பார்த்தீங்கன்னா 4 இடத்துல அதை பார்க்கலான்னாரு. ஃபர்ஸ்ட் கிரானரியில பார்க்கலாம், அடுத்து ஃபர்ரோல தூங்கிட்டு இருக்கும்னாரு, தேர்டு கிளீனர்னு சொன்னாரு, அடுத்தது சிடர் பிரஸ்ல பார்க்கலாம் 4 சொன்னாரு. இங்கே இதுலயும் வந்து 4 5 ஸோ கவுண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் நாட்ஸ், அதோட வெயில்ஃபுல் க்ளோயர் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ரோன் லேம்ப், இது கத்துறது மலை பக்கத்துல. 3வது வந்து ஹெட்ஜ் கிரிக்கெட் சவுண்ட் வர்றது. 4வது ரெட் பிரஸ்டோடைய விசில். 5வது ஸ்வாலோவோடைய ட்விட்டர். ஸோ இதுல 5 இருக்கு, அதுல 4, இதுல 5. ஸோ 5 விஷயம் இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ லாஸ்ட் செக்ஷன்ல இதான் சொல்றாரு. ஹி ஸ்டார்ட்ஸ் வித் எங்க ஸ்ப்ரிங்கோடைய பாடல்களை பாடுங்க அப்படின்றாரு. அப்புறம் தான் இல்ல அதை பத்தி யோசிக்காதீங்க, ஆட்டம் மட்டும் ஒன்றும் குறைஞ்சு போனதில்லை, இதுகிட்டையும் இதுக்குன்னே உரித்தான பாடல்கள் சவுண்டுகள் இருக்கு, அதை கேட்போம் அப்படின்ட்டு தான் வரிசையா சொல்றாரு. எங்கெங்க எந்தெந்த சவுண்ட் வருது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இது வரிசையா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் வே டு ஸ்டடி இஃப் யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டிஸ்கஷன் பண்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேளுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, ஃபோர்த் எது, ஓகே, எது வந்து கார்டன் கிராஃப்டுக்குள்ள இருந்து கத்துச்சு, எது வந்து வெயில்ஃபுல் காயர்னு சொல்றாங்க, எது ட்விட்டர் பண்ணுச்சு அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவ்ஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க ஒருத்தர். நாங்க அப்படிதான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இது ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டா படிச்சீங்கன்னா ரொம்ப ட்ரபுளா இருக்கும். இது படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா கஷ்டம். ஒரு கேஷுவலா, ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கற மாதிரி கேட்டீங்கன்னா 2 பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் அது மறக்காது, கேட்கறவங்களுக்கும் மறக்காது. இட்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட், 2 பேருமே அதுல கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒருத்தர் மட்டுமே கேட்டிருந்தா யூஸ் கிடையாது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து படிக்கிறீங்கன்னாக்க எல்லாருமே அந்த டாபிக்கை டிசைட் பண்ணிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கேட்டீங்கன்னா போதும். ஓகே, இது இந்த லைன் எதுல வருது, இதே மாதிரி ஒரு ஐடியா வேற எதுல வருது. இப்போ கேட்ட பார்த்தீங்களா, மெல்லோ அப்படிங்கிற டேர்ம் எதுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் லாம் எஸ்ஸே, அதுலயும் மெல்லோ ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற டேர்ம் வரும். ரைட், ஸோ இந்த டேர்ம்ஸை அசோசியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் மெல்லோங்கிற வேர்டு எடுத்தீங்கன்னா எனக்கு இந்த 3 வருஷமும் ஞாபகம் வந்துடும். இதுலயும் மெல்லோ வருது, நம்ம ப்ரிலூட்லயும் வருது, அடுத்து சார்ல்ஸ் லாம் நியூ இயர்ஸ் ஈவ்லயும் வருது. ஸோ 3மே இப்போ 3 ஒர்க்கு நான் படிச்ச மாதிரி ஆயிருது. ஒரு டேர்ம் வச்சு 3 ஒர்க்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் சொல்றேன், அசோசியேட் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா தனித்தனி ஒர்க்குன்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. அப்போதைக்கு ஞாபகம் இருக்கலாமே ஒழிய இன்னும் 2-3 டாபிக் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் படிச்சது ஞாபகம் இல்லாமல் போயிடும், மறந்து போயிடும். நீங்க இப்படி அசோசியேட் பண்ணி டேர்ம்ஸ் ஒன்று கூட ஒன்று ரிலேட் பண்ணி திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால இதை மனசுல வச்சுக்க முடியும். இப்போ நான் கொஸ்டின்ஸை கேட்டுருக்கேன் பார்த்தீங்களா, நடத்துறப்ப நடுநடுவில் இது எங்க வந்துச்சு, அது எங்க வந்துச்சு அப்படின்ட்டு. இது நான் உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் மட்டும் கிடையாது, நான் எனக்கு நானே ரிமைண்ட் பண்ணிக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் எங்க எதுல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி டைம் ஐ டூ தட் ஐ எம் ரீஇன்ஃபோர்சிங் தி ஐடியா. திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால எனக்கு அது மறக்காது. So that will happen to you also if you do the same. It's one of the best technique to prepare for exams. இது வந்து நீங்க எஸ்ஏ எழுத போறது கிடையாது, 1 மார்க் தான் வரப்போகுது. ஸோ இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க இப்படி ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது மறக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனும் சொன்னேன். எப்படி அந்த போயம்ல ஸ்டில் ராவிஷ்ட் பிரைட் ஆஃப் குவைட்னு சொன்ன மாதிரி இங்க சீசன் ஆஃப் மிஸ்ட்னு சொல்றாரு. ஸோ ஓப்பனிங் லைன்ல இருந்து கொஸ்டின் வரலாம். எந்த ஓப்பனிங் லைன், லாஸ்ட் லைன் கொடுத்து எதோடைய க்ளோசிங் லைன், முக்கியமான லைன். ஸோ இப்படி லைன்ஸ் எல்லாம் ஒரு போயம் கூட இப்படி சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா இப்போ 2 போயம் 3 போயமோட ஃபர்ஸ்ட் லைன் நீங்க படிச்சிட்ட மாதிரி ஆச்சு. இந்த ஒரு போயம் படிக்கிறப்பே அன்கான்சியஸா 3 நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க. ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப் யூ ஆன் த டே ஆஃப் எக்ஸாம். நீங்க அன்னைக்கு போய் ஞாபகப்படுத்தி பார்க்குறப்ப ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தான். ஒரு லைனை பிடிச்சிங்கன்னா அதுல இருந்து வரிசையா எல்லாமே ஞாபகம் வந்துடும். It will really help you. It's the best technique for you to remember lots of information without effort. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
மெயினாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஷின் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு நீங்களே இந்த கொஷினை கேட்டுக்கங்க, எதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதோடைய ஆன்சரை செக் பண்ணிடுங்க. இப்போ நான் கேட்ட கொஷினுக்கெல்லாம் அப்பப்போ உடனே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. ஓகே, எஸ். ஸோ see you in the next section.